அண்ணே ஹாப்பி நியூ இயர். ப்ரோ நாளைக்கு நியூ இயர் இன்னைக்கு நைட் என்ன பிளான்? எங்க அவன் அண்ணே வந்துட்டு இருக்கானே. அண்ணே ஹரியன் பாத்தீங்களா அண்ணே? அவர் ரொம்ப சோகமா ஸ்டேட்டஸ் போடுறாருண்ணே. கர்மம் பிடிச்ச அவனை பத்தி பேசுற, அவனை பத்தி ஏன்டா பேசுற? அந்த ஸ்டேட்டஸ் பைத்தியம் அவன் சிம்பதி கிரியேட் பண்ணுவான்டா. ஹரிங்கிற பேரே சொல்லாது, அது பீட பேர்றா. நியூ இயர்க்கு அப்புறமா தான் அவன் ஒழிச்சு விடுங்க. அவங்க பேச பாவமா ஸ்டேட்டஸ் போறாரு. அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும், பண உதவி அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். நாசமா ஆட்டே போடுவான்டா அந்த மாதிரி. வாடா வாடா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அவர் ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா அண்ணா? எல்லாருக்கும் நியூ இயர், எனக்கு மட்டும் ஃபீவர். அப்படியே ஹரி பீட பிடிச்சோமா? ஹரி நம்ம பேசுறீங்க? ஆமா. ஏன் மாமா அவரே பாவம், ஒரு குடும்பல கஷ்டம் தெரியுமா? என்ன கஷ்டம்? போன வாரம் தான் ஒரு ஏதோ ஒரு சொந்தக்காரன் ஏதோ பிரெயின்ல ஆப்ரேஷனா 200 ரூபா கேட்டார். நான் தான் கையில போட்டு விட்டேன். 200 ரூபா போட்டேன் பிரெயின்ல ஆப்ரேஷனுக்கு. டேய் பிரெயின்ல ஆப்ரேஷனுக்கு நான் 200 ரூபா கேட்பான். குடிக்கிறது கேட்கறான்டா. அவனை நம்பாதீடா. நான் தான் ஏமாந்துட்டேன். நீங்க போற இவன்டே சிம்பதி கிரியேட் பண்ணிருக்கான்டா. இவன் சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு கூப்பிடுங்க நைட்டு சரக்கு அடிக்கிற நியூ இயர் அன்னைக்குமா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். எது தெரியுமா? வந்து குடிச்சுட்டு போயிருக்கான். அவளை அடுத்து எப்போ தெரியுமா? அடுத்து பொங்கலுக்கு வருவேன். அதே மாதிரி குடிக்கிறது ஸ்டேட்டஸ் 4 ஸ்டேட்டஸ் போடுவேன். அடுத்து சாவையை மஞ்சட்டு போடுவேன். என்னெல்லாம் கூட்டு போறக்கு யாரா இருக்கா அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுவேன். நம்ம கூட்டு போவோம், அங்கே வச்சு குடிச்சு போடுவேன். காசு போட மாட்டேன். அடுத்து தீபாவளியா, அடுத்து நியூ இயர். இந்த கிறிஸ்மஸ் மட்டும் அங்கிட்டு இன்னும் என்ன சக நண்பர்கள் பிடிச்சி வச்சிருக்கேன். அங்கிட்டு அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் போடுவேன். நம்மளேனா வாங்க காட்டுறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். பரணி வேற அவர் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவர் போய் பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு நைட்டு பார்ட்டிக்கார கூப்பிட்டு வரேன்னாராமே. இப்போ போயிருக்கான், அங்கே தான் போயிருக்கான். உயிரோட இருக்க மாட்டேன். அவனை கூட்டி வந்தான். நீ வா வந்து பாரு. பரணிட்ட நேரம் போட்டிருப்பேன். அவன் 1000 ரூபாயாவது போட்டிருக்கேன். நீங்க ஏன்டா அவங்கிட்ட பழகுறிய? ஹரி சரியான பீரியடா. ஹரி உங்க ஃப்ரெண்டு தானே? காசு வாங்கியிருந்தாருண்ணே. ஆமா, அது எனக்கு காசு வாங்கியிருப்பான் தெரியும், தரமாட்டான்பா. நீ கேட்கறக்கா வந்தியா? ஆமாண்ணே, உங்க கூட தான் இருப்பாரு. எங்க இல்ல வேற யார்ட்டையாவது காசு வாங்க போயிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட காசு வாங்கிருக்கேன். இந்த மாதிரி நிறைய நான் சொல்லிவிடுவேன். ஒருத்தர் சூசைட் பண்ணி கூட தொங்கிட்டாப்ல. அவருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீ தொங்குனா கூட உனக்கு அது கிடைக்காது. எவ்வளோ வந்தீங்க? 500 ஒன்றும் பெரிய பிரச்சனை. அதெல்லாம் இதெல்லாம் அசால்ட் அவனுக்கு ஹரிக்கு. நியூ இயர் அதுவும் உனக்கு என்னென்ன பிரச்சனை? ஏன்னா இப்போலாம் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை தம்பி, வீட்டில் ரொம்ப கஷ்டம். தங்கச்சி கல்யாணம் வேறு வருது. ஒரு 150 ரூபா இருந்தால் கல்யாணம் பண்ணிடலாம். 150 ரூபா இல்லை, இப்போ யார்ட்டா கேட்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 500 ரூபா வச்சு நான் 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணிடுவேன். நீ அப்புறமா கொடு. நீ வச்சு இதுக்காக சோகமாக இருக்காது. நியூ இயர் ஆகுமா? வானா செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவோம்ப்பா. தம்பி நம்ம போகலாம். இது ராஜிட்ட மட்டும் சொல்லாதப்பா, சங்கடப்படுவான். அவன் 500 ரூபா வாங்கியிருக்கான், அது கொடுக்கல. சரி நான் சொல்ல மாட்டேவா. இவன்கிட்ட நான் 500 ரூபா வாங்குறேன்டா. இப்படி எல்லார்ட்டையும் காசு வாங்கி இன்னைக்கு இவன் வந்து ஒரு 4 பேர் ட்ரீட் வச்சு வெம்பேர் எடுத்துட்டான். 2000 முதல்ல சேர்த்துருக்கான். என்னடா பிறப்பு இது? ஹரின்னு பேர் வச்சாலும் அப்படி தான் இருப்பானா? நான் கூட நீ சொல்லும் போது நம்பலாம். தங்கச்சி கல்யாணம் பண்ணா இந்த 150 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ற.